நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். நமது ஊடகம் யூடியூப் சேனல் வந்து டாக்டர் டி துரைசிங்கம் என்பது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ நாம் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மெரிடியன் சுஜோகி சிகிச்சையை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது பாதி பேருக்குள்ள சந்தேகம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து இந்த காந்தங்களை எப்படி வாங்குவது, எங்க வாங்குறது அப்படின்லாம் விவரம் சொன்னாலும் கூட அதை பயன்படுத்தாமல் இருக்கிறன்னு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியதால் இப்போ ஒரு சிறிய காணொலி மூலம் இதை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த காணொலி நம்ம இப்போ பார்க்கலாம். காந்தங்களை பயன்படுத்தணும்னு சொன்னேன். அந்த காந்தங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பார் மேக்னெட் சொல்லக்கூடிய பார் மேக்னெட்டு. இந்த பார் மேக்னெட்டில் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்கள் வந்து மேல் நோக்கி வெள்ளை வர வேண்டும்னா இந்த வெள்ளை நிறம் மேல் நோக்கி வரணும். அப்படிங்கும்போது எந்த கோடு சொல்கிறாங்களோ இந்த கோடில் முதல் மடிப்பில் காந்தத்தை வைக்க வேணும். இந்த மாதிரி காந்தத்தை வைக்கணும், இப்படி வச்சு ஒட்டிடணும். இந்த மாதிரி தான் இங்கே இல்லை, அதாவது மஞ்சள் வந்து மேல் நோக்கி வரணும்னு சொன்னால் அதை திருப்பி என்ன பண்ணணும், இந்த மாதிரி வைக்கணும், ஒட்டணும். எதில் வைக்க சொல்கிறோமோ அது இன் மெரிடியனா இல்லை யாங் மெரிடியன். இது வந்து யாங் மெரிடியன், அது வந்து இன் மெரிடியன். அதே மாதிரி கட்டை விரலில் வரும்போது அதே மாதிரி தான் இந்த பக்கம் வரும்போது வைக்கிறோம் கட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். இது உங்கள் ஊடகம் டாக்டர் டி துரைசிங்கம் என்பது நமது யூடியூப் சேனல் பெயர். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்கள். எல்லோரும் இதனுடைய பலனை அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மெரிடியன் சுஜோகி ட்ரீட்மெண்ட் நம்ம இப்போ 40வது ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். கழுத்தெலும்பு தேய்வுன்னு சொல்லுவாங்க, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வரும். பொதுவாக வந்து கணினியில் வேலை செய்பவர்கள், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, தொடர்ந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த கழுத்தெலும்பு தேய்வுங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. இதுக்கு அலோபதி மருத்துவத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கழுத்தில் ஒரு பட்டை ஒன்றை மாட்டி அனுப்பிடுவாங்க. நாங்கள் வேடிக்கை சொல்லுவோம், நாய் பட்டைன்னு சொல்லுவோம். கழுத்தில் ஒரு பட்டையை மாட்டி அந்த பட்டையை வச்சுட்டு அசைக்காமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுஜோக்கை பொறுத்தவரையில் மிக எளிமையான சிகிச்சை முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஏதாவது ஒரு விரலை நம்ம கட்டை விரலை எடுத்துக்கிட்டோம்னா, கட்டை விரலில் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பாயிண்ட் அதில் இருக்குது. அந்த பாயிண்ட்டுகளை அழுத்தி பார்த்தோம்னா எந்த புள்ளியும் தெரிஞ்சு அந்த புள்ளியில் வந்து ஒரு விதையை ஓட்டினா ஈஸியாக சரியாகிடும். பொதுவான வழிமுறை. இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம், நம்முடைய வெப்சைட் போட்டிருப்போம். www.sujokhealing.in அப்படிங்கிற சைட்டில் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சுஜோக் தெராப்பி என்ற புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து தெரிந்து கொள்ளலாம், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ மெரிடியன் சுஜோக்கை பற்றி ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டு தான், ரொம்ப சிம்பிள். ஒரு கலரும் ஒரு மேக்னெட்டும் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். கலர் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் நகக்கண்ணுக்கு கீழே முதல் மடிப்புக்கு 2வது மடிப்பு பகுதியில் கருப்பு வண்ணம் பூச வேண்டும். படம் காமிச்சிருப்போம் பாரு, கருப்பு வண்ணம் பூசணும். அடுத்து நம்முடைய ஆள்காட்டி விரலில் அது நடுவிரலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நகத்துக்கு கீழ்ப்புறத்தில் வரக்கூடிய பகுதியில் வந்து நகத்தை நோக்கி மஞ்சளும் கீழே வெள்ளையும் வர்ற மாதிரி என்ன பண்ணோம், மேக்னெட்டை ஒட்ட வேண்டும். இதில் என்ன ஒரு அனுபவம் கேட்டிங்கன்னா, மேக்னெட்டை ஒட்டின உடனேயே என்னன்னா வலி உடனடியாக குறைஞ்சிரும். வலி குறையில, வலி கூடுற மாதிரி இருந்தால் மேக்னெட்டை திருப்பி போடணும். மேலே மஞ்சள் வண்ணம் வர்றது போல் மேலே வெள்ளை வண்ணம் வர்ற மாதிரி மேக்னெட்டை திருப்பி மாற்றி போட வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். மேக்னெட்டை பயன்படுத்தும் போது மட்டும். மேக்னெட்டுகளை எந்த காரணம் கொண்டும் இரவு முழுவதும் பயன்படுத்தக்கூடாது, பகலில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். கலர் வந்து இரவு முழுவதும் எப்போனாலும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் காந்தங்களை பகலில் மட்டும் பயன்படுத்த வேண்டும், இரவில் பயன்படுத்தக்கூடாது. பொதுவான விதி அதுதான், கவனம் வச்சுக்கணும். ஸோ இது உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட கழுத்தெலும்பு தேய்வாக இருந்தாலும் அதை என்ன செய்யும், இந்த சிகிச்சை முறை சரி செய்யும். நண்பர்களே, மிக எளிமையான சிகிச்சை முறை. போட்ட அடுத்த நிமிஷத்தில் வேலை செய்யும். வலி தாங்க முடியாத வலி, அந்த மேக்னெட்டை போட்ட அடுத்த செகண்டில் வலி நிற்கும். நிற்கல அதிகமான மேக்னெட்டை திருப்பி போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக். அருமையான ஒரு சிகிச்சை முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெறும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.